கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள ஆசாத் நகரைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் கிருஷ்ணகிரியில் ஆன்லைன் பங்குச்சந்தை ஏஜென்சி நடத்தி வந்துள்ளார். ஆன்லைன் பங்குச்சந்தையில் பணம் போட்டால் அதிக லாபம் கிடைக்கும் என சசிகுமார் தனது நண்பர்களான திருமால், ராஜேந்திரன், முனுசாமி ஆகிய 3 பேரிடமும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பணம் அதிகமாக கிடைக்கும் என்கிற பேராசையில் மூவரும் தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் 1,05,00,000 ரூபாயை கடனாக பெற்று சசிகுமாரிடம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சசிகுமார் அந்த பணத்தை வைத்து ஆன்லைன் பிட்காயின் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சசிகுமாருக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் நண்பர்களிடம் வாங்கிய 1,05,00,000 ரூபாயையும் இழந்துள்ளார். இதனை அறிந்து சசிகுமாரின் நண்பர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். சிறுக பணத்தை கொடுத்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பணம் கொடுக்க முடியாத நிலைக்கு சசிகுமார் சென்றுள்ளார். 4 ஆண்டுகளாக பணம் தராததால் ஆத்திரமடைந்த திருமால், ராஜேந்திரன், முனுசாமி ஆகிய மூவரும் ஒரு திட்டம் தீட்டியுள்ளனர். ஓசூரில் ஒரு ஆன்லைன் வியாபாரம் மூலம் அதிக பணம் கிடைக்கிறது, அந்த பணத்தை நீ எங்களுக்கு தந்துவிட்டால் உன்னை விட்டு விடுகிறோம் என கூறி சசிகுமாரை நண்பர்கள் மூவரும் அழைத்துள்ளனர். இதனை நம்பி தனது தாயார் தேவியோடு சசிகுமார் ஓசூர் சென்றுள்ளார். அங்கு சென்ற பின்பு நண்பர்கள் மூவரும் சசிகுமாரையும் அவரது தாயையும் காரில் பெங்களூருவிற்கு கடத்திச் சென்று பணம் கொடுத்தால்தான் உங்களை விடுவிப்போம் என மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து சசிகுமார், தேவி ஆகிய இருவரையும் பற்றிய தகவல் ஏதும் வராததால் சந்தேகமடைந்த சசிகுமாரின் தந்தை போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் சசிகுமாரின் மொபைல் இருப்பிடத்தை வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து தாயையும் மகனையும் மீட்டுள்ளனர். மேலும் கடத்திச் சென்ற திருமால் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தப்பிச் சென்ற முனுசாமியை போலீசார் தேடி வருகின்றனர்.